வாயை மூடுங்க தம்பி. விட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லைல்ல? துளி கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உட்கார்ந்து உட்கார்ந்து சினிமாவையும் சினிமா பாட்டையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு அதுதான் வரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் செய்யற காரியங்கள் தான் வாய்க்கும். சும்மா சினிமாலே உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பாக்கியவானா மாறணும்னா நடக்காது. நீ சர்ச்சில் பாடுறியே இளையராஜா பாட்டு, அந்த பாட்டை இளையராஜா அவர் சாமிக்கு முன்னாடி நின்று பாடுவாரான்னு கேட்டுப்பாரு, நிச்சயமா பாட மாட்டார். நீ சர்ச்சுக்குள்ள பாடுற ஏஆர் ரஹ்மான் பாட்டை ஏஆர் ரஹ்மான் மசூதிக்குள்ள பாடுவாரான்னு கேட்டுப்பாரு, நிச்சயமா பாட மாட்டார். அவங்கெல்லாம் அவங்க தெய்வத்தை மதிக்கிறாங்க, உங்களை மாதிரி காலில் போட்டு மிதிக்கல. நீங்க ஆண்டவரை கனப்படுத்தலனா கூட பரவாயில்ல, ஏன் கனவீனப்படுத்துறீங்க?